வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கூடவே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலோட வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அருமையான ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மத்தியானம் லஞ்சுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு, ஆல் டைம் பர்பஸ். இதை எப்படி வேணாலும் என்ன நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அருமையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் என்ன தான் விதையை தட்டிட்டு போட்டாலும் மேலே தெறிக்க தான் செய்யும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் இதில் நல்லாவே வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயமாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் உள்ளி அது போட்டு வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி போல் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். எப்பவுமே நான் இந்த மாதிரி பொரியல் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் வந்து இளங்கீரையை எடுத்துக்கிடுவேன். சாம்பார் பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறதுன்றது கொஞ்சம் முரட்டுக்கீரையாக இருந்தால் ஓகே, அது சீக்கிரம் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி பொரியல் இந்த மாதிரி ரெசிபிலாம் செய்யும்போது கொஞ்சம் இளங்கீரையாக இருந்தால் நம்ம அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. சீக்கிரமே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச பாசி பயறு ஒரு கப்பு அதை இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் பாசி பயரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும். இது அருமையான ஒரு ஹெல்த் ரெசிபி. புரோட்டீன் நிறைஞ்சது, இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அருமையான ஒரு ரெசிபி. மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு. நான் வந்து கீரை வேக வைக்கும்போது உப்பு போடல, அது மாதிரி பயிறு வேக வைக்கும்போது நான் உப்பு போடல. இப்போ தான் நான் உப்பே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பயிறு, முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். கொஞ்சம் மிதமான தீயிலேயே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதை ஒன்றுக்கு ஒன்று அதோட டேஸ்ட் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இப்போ துருவுனா தேங்காய் துருவும் போது இந்த பின்னாடி இருக்க அந்த கருப்பு கலரில் இருக்க ஓடை எடுத்துகிட்டு திருவி வச்சுருக்கேன். இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை மறக்காமல் எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி காலையில் ஏதாவது ஒரு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து சைடிஷை வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறமா இன்னொரு ரெசிபி பார்த்துடலாம். அதே மாதிரி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே எல்லா ரெசிபிக்குமே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் 2 ரெசிபிக்குமே பல்லாரி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம், நம்ம வீட்டில் கருவேப்பிலை இல்லை. இப்போ வந்து இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். மார்கழி மாதம் நான்வெஜ் நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். இது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த பழைய வீடியோ தான். இன்றைக்கி தான் இதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நல்ல நேரங்காலம் வந்திருக்கு. அதனால் விரதம் இருக்கிறவங்க, நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது வந்து 2 பேர் தாராளம் சாப்பிட்லாம். இல்லை ஒரு ஆளே நாங்கள் சாப்பிடுவோம் திருப்தி அப்படிங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். எப்பயுமே நான் முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் சடன்னு போட்டு கிளற மாட்டேன். கொஞ்சம் பொத்துனாப்பில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா பெரிய பெரிய பீஸாக பபுள்ஸாக சூப்பராக இருக்கும். அதனால் ரொம்ப அழுத்திலாம் இதை ப்ரெஸ் பண்ணிலாம் கிளறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய துண்டாக இருக்கும். இதில் நான் 1 கப்பு போல் அவிச்ச பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். ஒரு பாசிப்பயிரை வச்சு இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. இந்த அவிச்ச பாசிப்பயிரை மட்டும் வச்சு இது கூட வேறு என்னென்ன திங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி வந்து 2 விதமாக வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாசிப்பயிரை போட்டதுக்கப்புறம் இதை பொத்துனாப்பில் நான் அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள், மசாலாவோட அளவுகள் அதாவது காரம் ஸ்பைசி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட தேவைக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் தாராளமாக இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட நல்லா காரமாக ஸ்பைசியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஃபைனலாக மல்லி இலை போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது.
வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் எனக்கு பாடி ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். இந்த டிஷ்ஷுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஹெல்த் டிஷ் வந்து நிறைய இருக்குங்க. ஆனால் நம்ம தான் பொறுமையாக செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. அடிக்கடி என்னோடய சாப்பாட்டில் நான் அந்த மாதிரி தான் உணவுகளை வந்து எடுத்துக்கிறேன். நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உடம்புக்கு நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்பை விதைத்து அன்பை பெறுவோம்.